வணக்கம். இந்த நாள் நமது நாளே. இது உங்கள் டேவிட். சில பேர், நான் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தேன், ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்குது, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு புலம்பிகிட்ருக்கிறத நம்மளாம் கேட்டிருப்போம். சில சமயத்தில் இந்த வார்த்தைகள் சொல்லி நாமளும் புலம்பியிருப்போம். ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த உலகத்தில் நாம் ஏன் பிறந்திருக்கிறோம் அப்படின்னா, சில விஷயங்களை சாதிப்பதற்காக பிறந்திருக்கிறோம். கடவுள் எல்லாருக்குமே எல்லாத்தையும் பொதுவாக தான் வச்சிருக்கிறார், பொதுவாக தான் படைச்சிருக்கிறார். இந்த உலகத்தில் அதை தேடி கண்டுபிடித்து அதை தன் வாழ்க்கை பயணத்தில் உபயோகப்படுத்துறதுல வெற்றியாளர்களாக மாறியிருக்கிறாங்க. தேடாமல் அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இதை மாதிரி புலம்பிகிட்ருக்கவங்க அங்கேயே புலம்பிகிட்ருக்கிறாங்க. நாமளும் ஏஞ்சி ஓடும்போது அதை கண்டுபிடிப்போம், அதை தேடுவோம்னு சொல்லிட்டு நம்ம ஓடும்போது நாமளும் ஒரு வெற்றியாளர்களாக நாம் இந்த உலகத்தில் அடையாளம் காமிக்க முடியும். எல்லாராலையும் முடியாத காரியங்கள் ஒன்றுமே கிடையாது. எல்லாராலையும் எல்லாமே முடியும். அவங்களுக்கு மட்டும் இந்த ஒரு திறமை இருக்குது, எனக்கு அந்த திறமை இல்லை அப்படின்றதுலாம் ஒன்றுமே இல்லை. எல்லோரும் அவங்கவுங்க எதையுமே எங்கேருந்தோ கொண்டு வரல, எல்லாம் இந்த உலகத்திலிருந்து பெறப்பட்டது தான். ஸோ நமக்கு உண்டானது இந்த உலகத்தில் இருக்குது. அவங்கள மாதிரியே வெற்றியாளர் மாதிரியே நமக்கும் இந்த உலகத்தில் எல்லா விஷயமும் ஒன்று இருக்குது. நாம் அதை தேடி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி நம்ம உலகத்துக்கு அடையாளம் காட்டலாம். ஒரு சிறந்த படைப்பாளியாக காமிக்க முடியும். நாம் சிந்தனைகள் எப்படின்னா, நம்மளுடைய சிந்தனை நல்ல ஒரு சிந்தனைகளை நாம் வச்சுட்டு, நம்மளுடைய சிந்தனைகளில் நாம் எடுக்கிற முயற்சியை விடாமுயற்சியாக மாற்றும் போது நாமளும் ஒரு வாழ்க்கை என்னும் அழகான சிலையை நாம் செதுக்க முடியும். நம்மளால் கூடாதது முடியாதது ஒன்றுமே இல்லை. கடவுள் நம்மோடு இருக்கின்றார். அவரை வச்சுக்கிட்டு நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே நல்ல ஒரு வெற்றியான ஒரு காரியமாக போகும். இது நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அதில் ஒரு நம்பிக்கையோடு எடுக்கணும். நான் இந்த விஷயத்தை செய்து முடிப்பேன், இது என்னால் முடியும். இந்த உலகம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, உங்கள் வாழ்க்கைக்காக நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, நீங்கள் என்னத்தை நினைக்கிறீங்களோ, உங்களோட சிந்தனைகள், இதுதான் இந்த உலகம் கேட்டுட்ருக்கு இப்போது. அதனால் நீங்கள் உங்களை பற்றியே எப்பவுமே உயர்வான காரியங்களை சொல்லுங்கள், உயர்வான சிந்தனைகளை வச்சுங்க. அப்போ நிச்சயமாக நீங்களும் ஒரு வெற்றியாளராக, ஒரு சிறந்த படைப்பாளியாக, ஒரு சிறந்த சிந்தனையாளனாக மாற முடியும். நம்மால் முடியும். இந்த நாள் நமது நாளே. இது உங்கள் டேவிட். நன்றி.